படைக்கப்பட்டிருக்கு. அப்ப 7 வானம் படைக்கப்பட்டிருக்கா இல்லையா என்றதுக்கான முதல் சான்று பார்க்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றா, அல்லாஹுல்லதி கல்க ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்ம ஸ்தவா. 7 வானத்தையும் பூமியையும் நாம் படைத்து 7வது நாள் 6 நாளில் படைத்து 7வது நாள் நாங்கள் அரிசியின் மீது அமர்ந்தோம். அல்லாஹ் சொல்றான். அப்போ 7 பூமியும் இருக்கிறது, 7 வானமும் இருக்கிறது. செத்த பிறகு ஒரு மனிதனை கீழ் பூமிக்கு எடுத்து செல்லப்படும் என்று சொல்லப்பட்டது அது உண்மையான ஒரு நிலைப்பது. 7 பூமி என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது என்று நம்மளால் ஆராய்ச்சி செய்ய முடியல. ஆனாலும் உண்டு என்பதற்கான சான்றுகள் அமைந்துவிடுகிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், ஒரு நாள் இங்கே இப்போ இரவா இருக்கிறது, அங்கே பகலா இருக்கும், அங்கே பகலா இருப்பது இரவா இருக்கும். இதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டா, ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன். 2 கிழக்குக்கும் 2 மேற்குக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் அப்படின்னு. அப்போ 2 கிழக்கு 2 மேற்கு என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இந்த கிழக்குக்கும் மேற்குக்கும் சொந்தக்காரன் ஒன்றுதான் இருக்குது. கிழக்கு மேற்கு ஒன்றுதான் இருக்கு. நீங்க பார்க்குறீங்க. பார்க்கும்போது அதே நாள் இந்த சூரியன் இந்த நேரத்தில் மறைந்து இருந்து காலை யார் நம்மளை அடைந்திருக்கிறோம், மாலை சிலர்கள் அடைந்திருப்பார்கள், சிலர்கள் இரவை அடைந்திருப்பார்கள். இதை போன்று நாடு மாறி மாறி நடந்திருக்கும். ஆனால் ஒன்று நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது என்ன என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ரப்புல் மஷ்ரிகைனி வ ரப்புல் மக்ரிபைன், 2 கிழக்கு 2 மேற்குக்கு சொந்தக்காரர்கள் சூரியன் சுற்றி வருவதற்காக சான்றாக வச்சார். அதையும் வச்சு சொல்லினாக்கா, இந்த சூரியன் ஒரே நிலையாக இருக்கிறார்கள், அதன் கோட்டில் சுற்றி வருது. அஷம்சு வல் கமர் பி ஹுஸ்பான் வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான் என்று அல்லாஹ் சொல்றார். இந்த சூரியன் சந்திரன் அதனுடைய நாளுடைய கோட்டுக்குள்ளாக சுற்றி கொண்டிருக்கிறது. சந்திர கிரகணம் ஏற்படுகிறது சொல்றார். இது குர்ஆன்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்டு இன்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாக சந்திர கிரகணம் ஏற்படுகிறது, சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் இதெல்லாம் சொல்லிட்டு கவி ஐகி ஆலாதி ரப்பிக்குமா துகல்லுதான் 31 முறை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கார். ஒரே சூறாக, ஓ மனிதர்களே ஜின்களே, என்னுடைய அருள்கொடை எதை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், அந்த அளவுக்கு அருள்கொடைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், என்னென்ன இருக்கிறதோ இந்த பூமியில அத்தனையும் நான் சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாருன்னா, சிறு மழை நல் பயிர்களை அழித்து விடும். சிறு மழை இருக்கு இல்லையா, பயிர்ச்சா நல்ல மழை பெய்யுது, அல்லது நம்ம நல்ல பயிர்ல கொஞ்சம் மழை பெய்ச்சு அப்படி நின்றுச்சுன்னு சொன்னா பூச்சி வச்சு அந்த நல் பயிர் அப்படியே கேட்டு போயிடும். ஆனால் மழை